அனைவருக்கும் வணக்கம். முயற்சி செய்வதை பற்றிய ஒரு சிறு கதை. ஞானி ஒருவரை சந்திக்க ஒரு இளைஞன் வந்தான். ஐயா, கல்வி, திறமை, அறிவு எல்லாம் இருந்தும் என் வாழ்வில் எதிலும் வெற்றி பெற முடியாமல் போகிறது, அது ஏன் என்று கேட்டார். பதில் ஏதும் சொல்லாத துறவி அவனிடம் கல் ஒன்றை தந்து அதை உடைக்கச் சொன்னார். சற்று நேரம் முயற்சித்த பிறகு அந்த கல்லை இளைஞன் உடைத்து விட்டான். இப்போது துறவி கேட்டார், மகனே, நீ அடித்தது 16வது அடியில் இந்த கல் உடைந்து விட்டது. மற்ற 15 அடிகள் ஏன் வீணாக அடித்தாய் என்று அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறாரு, ஐயா, அவை வீணான அடிகள் அல்ல, கல்லை உடைப்பதற்கான முயற்சிகள். அவசரமாக இந்த பையன் அந்த பதிலை சொல்கிறாரு. புன்னகைத்த ஞானி சொன்னார், வாழ்க்கையும் அப்படித்தான். தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் வெற்றி கிட்டும். தன் தவறை உணர்ந்த அந்த இளைஞன் தன்னம்பிக்கையோடு புறப்பட்டார். அப்படின்னா நம்ம எப்பவும் நினச்சிக்கணும், ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அத்தனை முயற்சிகளும் வீணாகுதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அது அனுபவங்களாக நம்மளுக்கு மாறிடும். அது வீணானது அல்ல. ஒரு மரத்தை நம்ம வெட்டும் பொழுது ஒரு தடவைக்கு வெட்டினோமா அந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியாது. ஒரு 5-6 தடவை வெட்டினாதான் அந்த மரத்தை நம்மளால் வெட்டி சாய்க்க முடியும். அது போலத்தான் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறது என்று நினைக்காதீர்கள். அது நமக்கு பலப்படுத்துகிறது, நம்மை ஊக்குவிக்கிறது என்பதை தான் நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? முயற்சியை மட்டும் விடாமல் நம்ம எந்த நோக்கி சொல்கிறோமோ அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் நம்ம செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.